வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். சீஸ் மக்ரோனி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3/4 கப் மக்ரோனி எடுத்திருக்கேன். இந்த கப் அளவில் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், காலிஃப்ளவர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, 3 தக்காளி, மல்லி இலை, ஆயில், டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சால்ட், பெப்பர், சீஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன் நான். இதோட அளவு வந்து உங்கள் விருப்பம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் மக்ரோனி தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டரோட ரேஷியோ வந்து நீங்கள் எவ்வளோ மக்ரோனி எடுக்கிறீங்களோ அதை விட டபுளாக எடுத்துக்கோங்க. அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் மக்ரோனி பாயில் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். இப்போ அதே வாட்டரில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதை பிளான்ச் பண்ண போகிறோம். 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக அந்த ரெசிபி வேணும்னா இன்னும் 2 தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2-3 மினிட்ஸ்லேயே பாயில் ஆகிடும், எடுத்துடுங்க. இப்போ மக்ரோனி நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது வெந்துடுச்சான்னு எடுத்து பார்த்துடலாம். இது ரொம்ப வேக விட்டுறாதீங்க, குழஞ்ச மாதிரி ஆகிடும். எடுத்து இப்படி கட் பண்ணி பார்க்கும்போது நல்லா கட் ஆகணும். இப்போ ஒரு நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து அதோட ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டாக கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண போட்டிங்கன்னா நம்ம இப்போ அதை ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதோட தக்காளியோட ஸ்கின்னை. இதே மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. மக்ரோனியை தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லை பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவர் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால தான் சீரகம் ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆக தேவை கிடையாது, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு மக்ரோனினா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம இவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம், இதில் அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. வெஜிடபிள்ஸ் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதங்கினா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வெந்துடும். சின்ன சின்னதாக தானே கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பெருசாக இருந்தால் எடுத்து வச்சுடுவாங்க. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கட்டும். தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம்லே அதை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் டைரெக்டாக தக்காளி அப்படியே கூட அரைச்சி ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கொஞ்சம் நான் ஜூஸியாக செய்யலை, கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் செய்கிறேன். ஜூஸியாக வேணும்னா இன்னும் 2 தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ சில்லி சாஸ் ஆட் பண்ணிடலாம். சில்லி சாஸ் வந்து ஆப்ஷனல் தான். சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூளே இன்னொரு 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செய்கிற அளவு வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2-3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மக்ரோனியை ஆட் பண்ணிடலாம். மக்ரோனி இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நார்மலாக சீஸ் மக்ரோனியில் வந்து வெறும் சீஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை நம்ம ஹெல்த்தியாக இப்போ கொடுக்குறோம்.
இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் பெப்பரோட அளவெல்லாம் வந்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லி இலை ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வெங்காயத்தாள் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸ் கொஞ்சம் இதில் திருவிடலாம். பாதி சீஸ் அளவுக்கு மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் இது மெல்ட் ஆகி டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சர்வ் பண்ணும் போது சீஸ் போட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்குலாம் ஜாஸ்தி போட்டு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.